வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம ஆர்ஜி கிச்சன் சேனலில் சில்லி பரோட்டா பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். வெண்ணெய் கரையட்டும். பாருங்கள், வெண்ணெய் கரைஞ்சிருச்சு. இப்போது கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதோட இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்க்கலாம். இதுவும் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டுட்டே குடமிளகா சேர்க்குறேன். குடமிளகா ஒரு நிமிஷத்தில் ஃப்ரை ஆயிரும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கும்போது வெங்காயத்துலேயும் குடமிளகாயிலையும் அந்த உப்பு டேஸ்ட் ஏறிக்கும். உப்பு டேஸ்ட் ஏறும்போது தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போது ஓரளவுக்கு குடமிளகா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு தேவையான காரம், வரமிளகாத்தூள் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்க்கலாம். மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இதோட கறி மசாலா தூள் சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்குறேன். டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். பாருங்கள், டொமேட்டோ சாஸ் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், பரோட்டா செஞ்சு பிச்சு வச்சுருக்கேன். இதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பரோட்டாவை இப்போது இதில் சேர்க்கலாம்.
சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், இதுவும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை டேஸ்ட் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக இந்த சர்க்கரையை சேர்க்குறது. நல்லா பிரட்டி விட்டுறலாம். நல்லா கலந்து வரணும். எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும். நல்லா கலந்துருச்சு. இப்போது இதோட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி சேர்க்கும்போது நல்லா கையில் இப்படி வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு அப்புறம் இப்படி தூவி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்க்குறேன் கடைசியாக. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல டேஸ்டியான யம்மியான சில்லி பரோட்டா ரெடி ஆயிருச்சு. வீட்டில் ஈஸியாக பரோட்டா செய்கிற ரெசிபி என் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான சில்லி பரோட்டா ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எண்ணெயெல்லாம் பிடிக்காது. இதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.